நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது ராயோட வைஃபா? ஆமா. நான் முதல்ல இவளை பார்த்தப்போ உன் தங்கச்சியோட பொண்ணா இருப்பான்னு நினைச்சேன். வர வர காலம் ரொம்ப மாறி போச்சு. என்னாச்சுடி? இல்ல, வழக்கமா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா பொண்டாட்டிங்க இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. ராய் இறந்து போய் கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன இப்படி மேக்கப்? ஊர் உலகமே மாறிடுச்சு சர்லி. இங்கே இப்போ ஃபாரின் கல்ச்சர் தான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லவாமா, உன்னோட இந்த மேக்கப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு சிலருக்கு மற்றவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அட அழாதீங்க. ஆண்டி சொன்னதுக்காக தானே இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தானே அவங்க இப்படி பேசுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்ற சங்கடத்தை வெள்ளை சாரி உடுத்தா காமிக்க முடியும்? அது மனசுல இருக்கிற விஷயம். துளசியோட மனசுல ராய் அண்ணன் போயிட்ட சங்கடம் இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த பொம்பளை சொன்னதை கேட்டு அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா டீச்சர் அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாகும். அதனால அழாதீங்க துளசி. அட அழாத துளசி, அந்த கண்ணீரை தொடங்க. நீ அழாதம்மா, அழாத. அவங்க போயிட்டாங்களா டீச்சர் அம்மா? நல்ல வேலை, சாப்பிட்றதுக்கு நிற்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த பொம்பளை பேசுனதை கேட்டால் பச்சை தண்ணி கூட இங்கே குடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கெல்லாம் வர வச்சிடாதீங்க டீச்சர் அம்மா. துளசி, நீ கவலைப்படாதம்மா. அவ சொன்னதெல்லாம் நீ மனசுல இருந்து எடுத்துரு. நீ வாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிற ஆண்டி, நீங்க போங்க. ஹலோ ஆண்டி. அங்கிள் வாங்க. ஹலோ. உட்காருங்க அங்கிள். ஆண்டி உட்காருங்க. ஆமா, நந்து எங்க போனாரு? மேல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஓ
இனியாவது நந்து கிட்ட இந்த டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நிறுத்த சொல்லுமா. நீ சினிமா எடுக்க போறியல்ல, அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு சாதாரண டான்ஸ் மாஸ்டர்னு வெளியில தெரிஞ்சா அது அசிங்கம்மா. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆண்டி, ஆனா அவர் கேட்கவே இல்லை. வீடு விற்கிற விஷயம் என்னாச்சு? வீட்டை பார்க்க யாராவது வந்தாங்களா? ஒரு 4 பேர் வந்தாங்க. ஆனா ரேட் ஒத்து வரல. புரோக்கர் இன்னைக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. எங்களுக்கு எதிர்பார்க்குற அமௌண்ட் கிடைச்சா இன்னைக்கே வித்துற வேண்டியதுதான். வீட்டை வித்து சினிமா எடுக்கிறதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா. சினி ஃபீல்டில் ஏகப்பட்ட பேர் தோத்து போயிருக்காங்க. சும்மா எதையாவது சொல்லி தாராவோட கான்ஃபிடன்ஸை நீங்க கெடுத்துறாதீங்க. நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையைத்தான் சொல்றேன். சினிமா எடுக்கிறேன்னு ஏகப்பட்ட பேர் தெருவுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் நல்லா யோசனை பண்ணி சினிமா ப்ரொடியூஸ் பண்ற விஷயத்துல இறங்குன்னு நான் சொல்றேன். நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க போறேன். உங்களுக்கு தெரியாதா அங்கிள், ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நான் அப்படி யோசிக்கிறவதான். லக் இருந்தா இந்த ஒரே படத்துல நம்ம எங்கேயோ போயிடலாம்ல. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அங்கிள். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்க சும்மா மறைக்காதீங்க. மார்த்தாண்டத்துல இருக்கிற என்னோட மாமா பையன் பணக்காரன் ஆனது எப்படி? சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி தானே. 4 ஷாப்பிங் மாலு, 2 தியேட்டரு, ஒரு அரண்மனை மாதிரி வீடும் இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி தாராவும் நாளைக்கு கோடீஸ்வரி ஆயிடுவா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் உன்னையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். ரிட்டர்ன் எப்போ ஊருக்கு போறீங்க? இந்த மாதம் எண்டில். நீங்களும் போறீங்களா ஆண்டி? இது என்ன கேள்வி இது? எப்போ போறீங்கன்னு கேட்டா சரி. நேரம் கிடைக்கும்போது ஒரு நாள் நந்துவை கூட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கு வாமா. டின்னர் அங்கதான். சரிங்க அங்கிள். சரி, கிளம்பட்டுமா? வா. வரேன் தாரா. எமி தூங்கிட்டாலாமா? ஒரு விதத்துல சன்னி இங்க இருக்கிறது நல்லதுதான். எமிக்கு பாட்டு பாடவும் கதை சொல்லித் தரவும் ஒரு ஆள் வேணும்ல. நாளைக்கு சர்ச்சு வரைக்கும் போகணும். நாளைக்கு என் வீட்டுக்கார் கல்லறையில மெழுகுவர்த்தி ஏத்தி பிரார்த்தனை செய்யணும். நான் சில விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் தப்பான முடிவான்னு எனக்கு இப்ப தெரியாது. இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லும்போது மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன ஆண்டி அது? சொல்றேன், கொஞ்ச நாள் போட்டோம். நீ என் கூட சர்ச்சுக்கு வரியா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி. ராய் இறந்ததுக்கு அப்புறமா நான் சர்ச்சு பக்கமே போகலம்மா. ஆனா இப்ப என்னமோ போகணும்னு தோணுது. அது சந்தோஷத்தினாலயா இல்ல சங்கடத்தினாலயான்னு எனக்கு தெரியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லம்மா, நீ தூங்கு. குட் நைட் ஆண்டி.
காணோம். நந்து ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்க எதுக்குங்க போனே எடுக்கல? நான் எத்தனை தடவை கால் பண்ணேன். ஓ சாரி, எனக்கு கேட்கல. ஆமா, நீ எதுக்காக வெளியே நிக்கிற? தினமும் நான் உங்ககிட்ட சொல்லணுமா? நீங்க இல்லாம ராத்திரி என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியலங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருந்தா மட்டும்தான் வீடு நிம்மதியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி பயந்து வெளியே வந்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீ வா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? நான் எதுவுமே சமைக்கல. தனியா கிச்சனுக்கு போகவே பயமா இருக்கு. ஐயோ, இது என்னடா பெரிய கஷ்டமா போச்சு. நீ இப்படி இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு உள்ள என்ன ஆவியா இருக்கு? சரி வா, எதையாவது சம. முதலாளி, விஷயம் தெரியுமா? மேலப்பாட்டு வீட்டை விற்க போறாங்களாம். உனக்கு யாரா சொன்னா? நம்ம புரோக்கர் சுரேந்தர் இருக்கார்ல, அவர் தான் சொன்னார். நாம அந்த வீட்டை வாங்கலாமா முதலாளி? வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி அதை வாழை தோட்டமா மாத்திரலாம். ஒரு மேலப்பாட்டு வீடு. இப்ப எதுக்கு அந்த வீட்டை விற்கிறாங்களா? அதுக்கு அந்த கருணாகர் ஒத்துப்பானா? அந்த வீடு அந்த ஆள் பேர்லயே இல்லையே. மானசியோட வீடு, பஸ் எல்லாத்தையும் அந்த கிறுக்கா இருக்கானே நந்து, அவன் பேர்லயே எழுதி வச்சிட்டாலாம். அவன் பொண்டாட்டி என்னவோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாளாம். அதனால தான் வீட்டை விற்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. நான் அந்த புரோக்கரை உங்களை வந்து பார்க்க சொல்லவா? ஆனா நீங்க நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. அந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கணும். அது என் சந்திரன் பாஸோட உயிரை பறிச்ச வீடு. அது இடிஞ்சு தரமட்டமா கிடக்கிறத என் கண்ணால பார்க்கணும். உனக்கு மட்டும் இல்லடா, நானும் அதை பார்க்கணும். அப்பதான் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். அந்த மானசி எப்போ வெளியில வரான்னு விசாரிச்சியா? சீக்கிரமாவே வெளியில வந்துருவான்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் தான் பெரிய வக்கீலாச்சு. அதனால ரொம்ப நாள்லாம் அவ ஜெயிலில் இருக்க மாட்டா. அவ வெளியில வந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ள அவ செத்துருவா. விட போறதில்ல அவளை. எங்க வேணாங்க, நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. மானசி சந்திரனை கொலை பண்ணிருக்கானா? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. இல்லனா கண்டிப்பா அவ அப்படி பண்ணவே மாட்டாங்க. நிறுத்தடி. என் வீட்டு சோத்தை தின்னுகிட்டு என் பையனை கொன்னவனுக்கு சப்போர்ட்டா பண்ற? மானசிய கொலை பண்றது நான் முடிவு பண்ணிட்டேன். என் மகனை கொன்னதுக்கு அவ ஜெயில கிடந்தா மட்டும் போதாதே, அவ சாகணும். அவ ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுமே அவ கதையை முடிப்பண்டி. இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீன்னா உன்னையும் நான் கொல்லுவேன். இப்போவே சொல்லி வைக்கிறேன். எனக்கு இந்த பாலை சீக்கிரமா தச்சு தரீங்களா? ஹாய், நல்லா இருக்குதா?
அந்த டீச்சர் வீட்டில் இல்லையடா? டீச்சர் அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்க சொல்லு. ஏன்னா எங்க முதலாளி இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இவ யாரு? ராயன ஒய்ஃபு. பார்க்க நல்லா தான் இருக்கிறா. நீங்களாம் யாரு? எங்க முதலாளி சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, உங்க முதலாளி யாரு? எங்க முதலாளி பிரான்சிஸ தெரியாதவங்க இந்த ஊர்லயே கிடையாது. நீ இந்த ஊருக்கு புதுசுன்றதுனால தான் உனக்கு தெரியல. உன் புருஷன் இருந்திருந்தா உன்கிட்ட சொல்லியிருப்பான் பிரான்சிஸ்னா யாருன்னு. பரவாயில்ல, அவனோட அம்மா கிழவி வரும்போது கேளு, சொல்லுவா. துளசி உள்ள போங்க. இவங்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆமா, பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நாங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்களை விட மோசமானவர் எங்க முதலாளி பிரான்சிஸ். எதுக்கும் அந்த கிழவி வந்தான்னா முதலாளியை வந்து பார்க்க சொல்லு. இல்லைனா திரும்பவும் நாங்க இங்க வர வேண்டியது இருக்கும். ஆனா அடுத்த தடவை இப்படி அமைதியா பேச மாட்டோம். வாடா. போன விஷயம் என்னாச்சுடா? ஆனி டீச்சரை பார்த்து நான் சொன்ன விஷயத்த பேசினியா? அவங்க வீட்டில் இல்லை முதலாளி. ஆனா அவங்களுடைய மருமகள் கிட்ட நீங்க சொன்ன விஷயத்த நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். அவ மருமகளா? அது யாரு? அந்த இறந்து போன ராய் இருக்கான்ல, அவனுடைய பொண்டாட்டி தான். இப்போ அந்த டீச்சர் வீட்டில் தான் இருக்கா. அவ பேசுறது ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அவ கொஞ்சம் டேஞ்சர் தான் நினைக்கிறேன். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா நான் அவளை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமேடா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை தூக்கிட்டு வந்து இங்க போடுறோம். டேய் சிவா, எனக்கு இப்பெல்லாம் பொண்ணுங்களை தொந்தரவு பண்றதுல எந்த விருப்பமும் இல்லடா. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் கண்டிப்பா தொந்தரவு பண்ணுவேன். அவளை மட்டும் இல்ல, அந்த டீச்சரையும். அந்த இடத்த அவங்க கொடுப்பாங்களா முதலாளி? கொடுத்தாகணும். தரலன்னா அதை வேற வழியில நம்ம வாங்கியே ஆகணும். அந்த அளவுக்கு நான் அந்த இடத்து மேல ஆசை வச்சுட்டேன். இவ்வளோ நாள் ராய் உயிரோடு இருந்தனால என்னால் அதை வாங்க முடியல. இப்போ அவன் தான் போயிட்டான்ல.
இனி ஆனி டீச்சருக்காக பேசுறதுக்கு யாரும் வரப்போறதில்ல. வந்தா இந்த பிரான்சிஸ் யாருன்னு நான் காட்டுவேன். அந்த இடத்த என்ன பண்ணலான்னு பிளான் பண்றீங்க? டேய், ஒரு பாரோ ஒரு ஷாப்பிங் மாலோ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் ஏத்த இடம் தான் அது. முன்னாடி அந்த அலெக்ஸ் என்கிட்ட வாங்கின பணத்தை அவன் வட்டியோட திருப்பி கொடுத்தோம். அந்த பத்திரத்தை கொடுக்காம நானே வச்சிருக்கேன்னா எல்லாம் அந்த இடத்துக்காகத்தான். நான் ஆசைப்பட்ட மண்ணும் பொண்ணும் எனக்கு கிடைக்காம இருந்ததே இல்லை. இதுவும் வரும். இல்லைன்னா அந்த பிரான்சிஸ் வர வைப்பேன். உண்மையிலேயே அந்த பிரான்சிஸ்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அலெக்ஸ் அங்கிளுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. பணத்துக்கு திடீர்னு தேவை வந்தப்போ அங்கிள் அந்த பத்திரத்தை கொண்டு போய் பிரான்சிஸ் கிட்ட அடகு வச்சாரு. பணத்தெல்லாம் வட்டியோட அங்கிள் இறக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஆள் சொல்கிறான் இன்னும் அவர் லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்குதுன்னு. பணத்தை கொடுக்கலன்னா இடத்த எழுதி வாங்கிக்குவேன்னு இங்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்துலலாம் ராயன் அவனுக்கு வேணுங்கிற பதிலடியை கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு அலெக்ஸ் அங்கிள் பணம் கொடுக்கணுமா? அட இல்லைன்றேன்ல, அதெல்லாம் எப்போவோ கொடுத்து தீத்தாச்சு. அப்புறமா எதுக்காக அந்த ஆள் பணம் வேணும்னு சொல்றாரு? அந்த சொத்தை எழுதி வாங்கத்தான். ஆனால் இனி என்ன நடந்தாலும் அந்த சொத்தை கொடுக்க மாட்டேன்னு தான் டீச்சர் அம்மா சொல்கிறாங்க. ராயன் இருந்தப்போ பிரான்சிஸ் எந்த பிரச்சனையும் பண்ணலை. இப்போ அண்ணன் இல்லைல்ல, அதான் டீச்சரை பயமுறுத்துறதுக்காக அடியாள் அனுப்பியிருக்கிறான். என்னாச்சுடா? ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? அந்த ஆளோட அடியாட்கள்லாம் வந்திருந்தாங்க. அதான் அந்த பிரான்சிஸோட ஆளுங்க. என்னது? நீங்கள் இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு போனாங்க. இப்ப நமக்காக பேசவும் சண்டை போடவும் யாரும் இல்லைன்னு தான் அவன் ரவுடிகளெல்லாம் அனுப்பியிருக்கானா? இனி அவன் யார் அனுப்புனாலும் சரி, அந்த சொத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பெரிய பிரான்சஸாம். ஏங்க என்ன ஆச்சுங்க? ஒன்றும் இல்லை. அவரு திடீர்னு நடந்துக்கிறதும் கோவப்படுறதும் பார்த்தா பயமா இருக்கு. என் வீட்டுக்காரர் பழையபடி காராளி சிவராஜனா மாறிடுவாருன்னு பயமா இருக்கு. ஆமா ஸ்மிதா, சந்திரன் இறந்ததும் அவரு ரொம்பவே மாறிட்டாரு. அவர் மனசுக்குள்ள இப்ப மானசியை அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பெத்த பிள்ளைய கொன்னா கோபம் வரதானே செய்யும். அவ்வளவு ஏன் நானே மானசி மேல கோவமா இருக்கேன். என்ன இருந்தாலும் என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாவை அவ கொன்னு இருக்கா. அவ வேணும்னே பண்ணிருக்க மாட்டா ஸ்மிதா. ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில மானசி அவனை கொலை பண்ணிருப்பான். நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவர்தான் இப்போ உயிரோடு இல்லையே. சந்திரன் இறந்த அன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க. துளசியோட புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான். மானசிக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைச்சும் அவ இப்ப ஜெயில இருக்கா. அதை விட நாமளும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்ல. ஐயோ, இதுக்கு மேலேயும் நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சரி, அந்த துளசி இப்ப எங்க இருக்கா? துளசியை ராயோட அம்மா கோயம்புத்தூர் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவ அங்கதான் இருக்கா. ஒரு விதத்துல அவ அங்க இருக்கிறது தான் நல்லது. இங்க இருந்த சந்திரனோட அப்பா அவளை கண்டிப்பா நிம்மதியா வாழ விட மாட்டாரு. கொன்னது அந்த மானசியா இருந்தாலும்
என் வீட்டுக்காரர் சாகிறதுக்கு காரணமே அந்த துளசி தானே. அதனால மானசி மேல இருக்கிற கோவத்தை விட உங்க வீட்டுக்காருக்கு துளசி மேலதான் கோவம் அதிகமா இருக்கும். எது எப்படியோம்மா, அவர் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா ஒண்ணு துளசியையோ இல்ல மானசியையோ கண்டிப்பா கொன்னுடுவார் போல இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். டேய் சதீஷ், வாடா. எப்படிடா இருக்க? நான் உங்களை பார்க்க தானே வந்தேன். பஸ் இப்படி ஓடாமல் நிற்கிறதே பெரிய அசிங்கண்ணே. மானசி மேடம் பஸ் சர்வீஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட பஸ்ஸு ஓடாமல் இருந்ததே கிடையாது. இப்போ எவ்வளோ நாளாக கேரேஜில் நிற்கிது. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பஸ் சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்களான்னு. ஆமா, அப்படியே சொல்லுங்க. நாங்க பஸ் எல்லாத்தையும் விற்க போறோம். என்ன போல் நிறைய பேர் பஸ் வருமானத்தை நம்பி தான் வாழ்கிறோம். இப்படி திடீர்னு நிறுத்திட்டீங்கன்னா எங்கள் குடும்பமே ரோட்டுக்கு வந்துடும். நீ அந்த இடத்துல மட்டும்தான் வேலை பார்ப்பியா? இந்த ஊர்ல வேற பஸ் சர்வீஸே இல்லையா? அவங்க கிட்ட போய் வேலை கேளு, அவங்க தருவாங்க. நந்து அண்ணே, பஸ்ஸை கொடுக்க போறீங்கன்னு சொன்னது உண்மையான? ஐயோ, முதலாளியை விட இவன் தான் டென்ஷன் ஆகுறான். சொன்னது உண்மைதான். வீட்டையும் பஸ்ஸையும் நாங்க விற்க போறோம். யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னு சொன்னா அவங்கள கூட்டிட்டு வா, கமிஷன் தரோம். ஜனதா பஸ்ஸை விற்கிறனால வர கமிஷன் எனக்கு வேண்டாம். அதை நீங்களே வச்சுக்கோங்கக்கா. தாரா, சதீஷ் எல்லாம் ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவன். நம்ம பஸ் எல்லாம் ஓடாமல் நின்னா அவன் கண்டிப்பாக கஷ்டம்தான் படுவான். நம்ம பஸ்ஸை எப்படியாவது ஓட வச்சாகணும். அப்ப நம்ம மிச்ச பணத்துக்கு எங்க போய் கேட்பீங்க? அந்த டைரக்டர் நேத்தோ கால் பண்ணாரு. கேஷ் ரெடியான்னு கேட்டாரு. அந்த பஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி தான் பணத்தை கொடுக்கணும். ஒன்னா விற்கலாமா இல்ல தனித்தனியா விற்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். தாரா பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சினிமாவுக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்காக பஸ்ஸை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. வேற ஏதாவது பிஸ்னஸாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு விட்டுருவேன். சினிமா மட்டும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடைசியில் நாங்கள் 2 பேரும் தெருவில் தான் வந்து நிற்கணும். சினிமாவும் நல்ல பிஸ்னஸ் தான்ப்பா. ஆனால் அதை பற்றி தெரியாதவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தான் தாரா கிட்ட சொல்லணும். நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி நிறைய கடங்காரங்களும் ஆயிருக்காங்க. நான் ஏற்கனவே தாரா கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அதை அவ காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் தாரா கிட்ட பேசுகிறேன். இனிமேல் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அவள் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதே சாரு ஆண்டி தான். சாருக்கு தாரா பொண்ணு மாதிரி. அதனால தாரா என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் சாரு சப்போர்ட் தான் பண்ணுவா. முன்னாடியிலிருந்தே அவள் அப்படித்தான். ஆனால் தாரா நஷ்டப்படணும்னு அவள் எதுவும் பண்ண மாட்டா. அதனால இப்போவும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாம் நினைப்போம். எப்படி இருக்கு? கதை பிடிச்சிருக்கா? சூப்பருங்க. அப்போ படம் ஹிட் ஆகுன்றதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? இல்ல. அப்போனா பணத்தை ரெடி பண்ணுங்க.
நம்ம உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா ஹீரோவோட டேட்டு கிடைக்காது. சரி, ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன். கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதாநாயகியை தேடி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு. நிறைய பேரை பார்த்தோம், ஆனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. தாரா கொஞ்சம் எந்திரிங்க. என்ன சார்? கொஞ்சம் எந்திரிங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. என்ன சார்? சொல்றேன், கொஞ்சம் முடிய முன்னாடி போடுங்க. கொஞ்சம் இப்படி திரும்புங்க. திரும்பவா? கொஞ்சம் அப்படி திரும்புங்க. அப்படி இந்த பக்கம், இந்த பக்கம். கொஞ்சம் சிரிங்க. அப்படி இல்லைம்மா, ஒரு பூ விரிகிற மாதிரி மெல்லமா சரிங்க. அப்படி இல்லைம்மா, ஒரு பூ விரிகிற மாதிரி மெல்லமா. அப்படி இல்லைம்மா, இப்படி. இதுதான் 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 என்னோட கதாநாயகி. தாரா, தாரா இந்த படத்துல நாயகி ஆயிடுறீங்களா? ஐயோ, நானா? நான் நடிச்சா படம் ஓடுமா? ஓடும், இல்லைன்னா ஓட்டிடுவோம். அதெல்லாம் வேண்டாம் சார். என்னோட கெட்ட நேரத்துல படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என் பணம் எல்லாம் போயிடும். படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகாதுமா, நான் எல்லாம் சொல்றேன். தாரா கொஞ்சம் இப்படி பாருங்க. கொஞ்சம் இந்த பக்கம். கொஞ்சம் இப்படி. கொஞ்சம் இப்படி. கொஞ்சம் இந்த பக்கம். அந்த பக்கம், அந்த பக்கம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம். நந்து, எப்ப நீங்க வந்தீங்க? நந்து, இப்படி வாங்கல. நந்து சார் என்கிட்ட என்னையே ஹீரோயினா நடிக்க சொல்றாரு. நான் ஹீரோயினா நடிக்கவா? தாரா மாதிரியான ஒரு பொண்ணு தான் இந்த கதைக்கு செட் ஆவாங்க. அதனால தான் சொன்னேன். பிடிக்கலன்னா வேற யாராச்சும் பார்த்துக்கலாம். பிடிக்கல தான். சரி, அப்படின்னா தமிழ்ல இருந்தோ தெலுங்குல இருந்தோ யாராவது பார்ப்போம். அப்படின்னா நான் கிளம்பட்டுங்களா? போய் கண்ட்ரோலரை பார்க்கணும். சரிங்க சார். நான் நடிச்சா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல. சரி சரி, அழாத. உடனே வலி போயிருமா? அட துளசி, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரி காயத்துக்கெல்லாம் நாட்டு வைத்தியம் தான் கரெக்ட். பாருங்க, 2 நாளைக்குள்ள காயம் சரியாயிரும். நீ எதுக்காக மரத்துல ஏற போன? அதனால தானே கால் அடிபட்டது. சன்னி அங்கிள் தான் என்கிட்ட அந்த மரத்துல இருக்கிற மாங்காவை உப்பு வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் மாங்காய் பறிக்கணும்னு ஏறினேன். அட, நான் சொன்னேன்னு மரத்துலயாமா ஏறுவ? அங்கிள்கிட்ட சொல்லியிருந்தா போதுமே. நல்ல வேலை கையோ காலோ உடையல. ஒடிஞ்சாலும் நம்ம உடனே சரி பண்ணிடுவோம்ல. அது எப்படி? அது அப்படிதான். எப்படின்னு சொல்லுங்க.
ஏய் தொடாத தொடாத. அது நாட்டு வைத்தியர் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன வைத்தியம். ஆனா அதை வெளியில யார்ட்டையாவது சொன்னா அதோட பலன் போயிடும். சும்மா பொய் சொல்லாதீங்க சன்னி. பொய் இல்ல, உண்மைதான். ஆமாமா, பெரிய சத்தியம். போங்க சன்னி. சரி வா நம்ம போலாம். எம்மி வா, அங்கிள் மாங்காய் பறிச்சு தரேன். நம்ம சேர்ந்து போலாமா? ஆண்டி, சன்னிக்கு வைத்தியம்லாம் தெரியும்னு சொல்றது உண்மையா? அவன் கொஞ்ச நாள் இங்க ஒரு ஆயுர்வேதா கிளினிக்ல ஒர்க் பண்ணாமா. அந்த வேலை பார்த்ததுல கொஞ்சம் கத்திருந்திருப்பான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆமா, அங்க சன்னி என்ன வேலை பார்த்தாரு? லேப் டெக்னீஷியன்மா. இங்கேயே 2-3 ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாமா. நான் தான் உன்கிட்ட சொன்னல, அவனால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதுதான் உன் பிரச்சனையே. மாங்காய் எப்படி இருக்குது? சூப்பர். கொஞ்சம் உப்பு தொட்டு சாப்பிடணும். இதை விட சூப்பரா இருக்கும். அம்மா மாங்காய் வேணுமா? வேணாம், நீ சாப்பிடு. ஆமா, நீங்க எப்ப பெங்களூர் போறீங்க சன்னி? எதுக்கு அங்க போகணும்? நான் தான் பெங்களூர் விட்டு வந்துட்டேனே. அப்போ இங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? எனக்கு இங்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆசையே இல்லை. வேலை செய்யறதுனா எங்கேயாவது யூகே இல்லைன்னா கனடால போய் செய்யணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்ராடுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா? அதான் இல்லையே. இங்க படிச்ச பிஎஸ்சியை வச்சு அங்கெல்லாம் வேலை கிடைக்காது. அப்ப நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம்ல? இதுக்கப்புறம் படிக்கிறதா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. படிக்காமையே ஃபாரின் போற வழியை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது எப்படி? வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா போதும்ல, அவ என்ன கொண்டு போயிருவாள்ல ஃபாரினுக்கு. சரியான கேடிதான். இனி விலை விஷயத்துக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம். அந்த புரோக்கர் சொன்ன அமௌண்ட்டுக்கே நம்ம வித்துடலாம். இல்லைன்னா ஷூட்டிங் எடுக்க ரொம்ப லேட் ஆயிடும். சரி, அந்த ரேட் நமக்கு ஓகே தானே? நீ புரோக்கர் கிட்ட சொல்லிடு. பணம் கைக்கு வந்த உடனே அது உடனே கண்ட்ரோலர் கிட்ட கொடுத்தாகணும். அவர் பணம் என்னாச்சுன்னு கேட்டு கேட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் அவரையும் குறை சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் நமக்காக தானே. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே ஃபுல் அமௌண்ட் தந்துருவாங்களா? ஆமா, அப்படிதான் புரோக்கர் சொன்னாரு. ஒரு வாட்டி அவருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம தூங்கலாமா? என்னங்க இப்படி பண்றீங்க? யார தோக்கடிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க? யாரையும் தோக்கடிக்கிறதுக்காக இல்லடி, நான் ஜெயிக்கணும். என் மகனை கொன்னவளை கொன்னுட்டு நான் ஜெயிக்க போறேன்டி. என்னால சத்தியமா சுய நினைவோட அதை செய்ய முடியாதுடி. அதனால தாண்டி குடிக்கிறேன். என்ன, என் மகனை கொன்னவளை உயிரோட விட சொல்றியா? அவளை உயிரோட விட சொல்றியா? என்ன நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அவளை கொல்ல வேண்டாமா? ஒருவேளை நீ மானசிய கொல்ல வேண்டாம்னு நினைக்கலாம். ஏன்னா உனக்கு அவ மக மாதிரி. நானும் அப்படி தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ எப்போ என் பையனை கொன்னாளோ அப்பவே அவன் மகன்ற ஸ்தானத்தை இழந்துட்டாடி. இப்போ அவ எனக்கு எதிரிடி. நீங்க யாரையும் கொலை பண்ணலாம் வேண்டாம். அவ சந்திரனை கொலை பண்ணா அதுக்கான தண்டனையை கோர்ட் அவளுக்கு கொடுக்கும். நீங்க இந்த
மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கங்க. கோர்ட் அவளுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, நான் கொடுக்கணும். அது அவ ஜெயிலிருந்து வெளியில வர்ற அன்னைக்கு நான் கொடுப்பேன். அப்பதான் என் சந்திரனோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். என்னங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க வேண்டாங்க, நீங்களா எந்த பிரச்சனைக்கும் போவாதீங்க. அவன் இறந்துட்டான் தானே, இப்ப நீங்க மானசிய கொன்னா சந்திரன் என்ன திரும்பி வரவாங்க போறான். என்னங்க அவளை கொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. நான் என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்றது நான் தான். அந்த முடிவை நீ சொல்லக்கூடாது. எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு என் புள்ளதாண்டி. அவனுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில வந்தபடி. நீ உனக்கு பயமா இருந்தா நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கண்டிப்பா என் முடிவை நான் மாத்திக்கிறதாவே இல்லை. நான் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனா இந்த சிவராஜ கண்டிப்பா அதை செய்வான். கடவுளே, இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. கா கா எழுது எழுது. எல்லாத்தையும் எழுது. ஹிந்தி எழுதி முடிச்சிட்டு இங்கிலீஷ் வேற எழுதணும். ஏமா சன்னி இன்னும் வரவே இல்லையேம்மா? அவன் எங்க போனானே தெரியலையே. வாமா நம்ம போய் சாப்பிடலாம். எம்மையை கூட்டிட்டு வா. நீங்க சாப்பிடுங்க ஆண்டி, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். இவ கூட மட்டும் இல்லைன்னு வைங்க, இவ படிக்கவே மாட்டா. அம்மா சும்மா சொல்றாங்க அனி பாட்டி, நான் சூப்பரா படிப்பேன். ஆமாமா, படிச்சிட்டாலும். யாரு சொன்னா? என் எம்மி பாப்பா நல்லா படிப்பா, அவ கெட்டிக்காரி. ஆமாமா, கெட்டிக்காரியோட மார்க்க பாருங்க, எல்லாத்துலயும் இப்ப ரொம்ப கம்மி. கிளாஸ் டீச்சர் நேத்து கால் பண்ணாங்க. எமி கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கிறதே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த டீச்சர் சும்மா சொல்றாங்க. எழுது எழுது. தேவையில்லாம என்ன மாட்டி விடுறாங்க. டீச்சரை குறை சொல்றதை விட்டுட்டு எழுது. நான் கிளாஸ்ல எல்லாம் ஒழுங்கா தான் கவனிப்பேன். சரி சரி எழுது. பேச ஒரு கேப் கிடைச்சா எழுதுறத விட்டுருவான். எமி எல்லாத்தையும் எழுது, இப்ப வந்துடுற. உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கான். அது இந்த வழியா போயிட்டு இருந்தேன். சரி ஆனி டீச்சரையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். ஓ, இவங்க தான் ராயோட பொண்டாட்டியா? இவனுக்கு சொன்னானுங்க வீட்டுக்கு ஒருத்தங்க புதுசா வந்திருக்காங்கன்னு. ஆனா இது வரைக்கும் மீட் பண்ண முடியல. நான் ஃபைனான்சியர்மா, ஃபைனான்சியர் பிரான்சிஸ். நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்க? சும்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். நாளும் விசாரிக்க ஒரு வீட்டுக்கு ராத்திரி வரக்கூடாது. அட என்னமா பண்றது, பகல் எனக்கு டைமே இல்லம்மா. எனக்கு 1008 வேலை இருக்கு பாருங்க. பாரு, துணிக்கடை, நகை கடைன்னு எனக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குதுமா. அப்புறம் உன் பேர் என்னன்னு சொல்லலையே? என்னம்மா பேர் வைக்கலையா என்ன? துளசி. பேரு நல்லா இருக்கு. நீயும் தான். பிரான்சிஸ், கிளம்புற வழியை பாரு. அட கிளம்பத்தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறேன். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கும் தெரியும்.
இடத்த பத்தி தானே. அந்த இடத்த இப்ப தர்றதா எனக்கு ஐடியா இல்ல. ஐயோ டீச்சர், அப்படி சொன்னா எப்படி டீச்சர்? இடத்த எனக்கு கொடுத்தாதான் அங்க ஏதாவது நான் ஆரம்பிக்க முடியும். அந்த இடத்துல நீ ஏதாவது ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசையை இப்பவே மறந்துரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.